ரெண்டு பேரும் நடத்துற நாடகம் வந்து வெறும் அரசியல் நாடகம் தான் பண்றாங்க. இவங்க வந்து எங்க சமுதாய சார்ந்த எந்த நலனுக்காகவும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்து 2014 தனிச்சு போட்டியிடணும்னு முடிவெடுத்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணி ஐயா காடுவெட்டியார் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்து அன்புமணி அவர்கள் வந்து அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்கன்னு சொல்லி என்டிஏ கூட்டணியில் உள்ள போனார். உள்ள போய் என்ன ஆச்சுன்னா காடுவெட்டியார் அவர்கள் வந்து நீங்க மக்களுக்கு துரோகம் செய்றீங்க, நம்ம தனியா போட்டிடணும்னு சொல்லிதான் இந்த முடிவு எடுத்தோம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண முடியாது ஒதுங்கிட்டாரு. நான் தர்மபுரி மட்டும் பிரச்சாரம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி தர்மபுரியில மட்டும் தான் அன்புமணி அவர்கள் ஜெயித்தார். 2019 கூட்டணி போனார். 2021, 2024 3 எலெக்ஷன்லயும் தொடர் தோல்வியை சந்திச்சிட்டு இருந்தாரு. அந்த தொடர் தோல்வி காரணத்தினால இன்னைக்கு வந்து இவங்க ஒரு டிராமா நடத்துறாங்க. இன்னைக்கு எப்படி திருமாவளவன் போற கூட்டணி வெற்றி கூட்டணி அமையுது, அதை பொறுத்துக்க முடியாம இன்னைக்கு வந்து இவங்க போற கூட்டணி வந்து தோல்வி கூட்டணி அமைதுன்றதுனால இந்த நாடகம் நடத்தி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் போடுற சண்டைனால என் சமுதாய மக்களுக்கோ இல்ல வன்னியர் சங்கத்துக்கோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ எந்த நலனுமே எந்த பயனுமே கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது எதுக்கு? பணத்துக்காகவும் பதவிக்காகவும் மட்டும்தான் சண்டை போடுறது. இன்னைக்கு வந்து இதை நான் மட்டுமே சொல்ல, ராமதாஸ் அவர்களே வந்து அன்புமணியை பத்தி வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்புமணி வந்து பண வெறியும் பதவி வெறியும் பிடிச்சுதான் அலைகிறாரு. அவர் வந்து 2004 அவர் கட்சிக்கு வந்தாரு. இன்னைக்கு 2025 ஆயிடுச்சு. 20 வருஷமா அவர் இந்த சமுதாயத்துக்காகவும் இந்த கட்சிக்காகவும் எதுவும் செய்யலன்னு 20 வருஷமா இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்க. இது வந்து இந்த வன்னியர் மக்களுக்கு செய்யற துரோக செயல் தான் நாங்க சொல்றோம். இதே துரோகத்தை எத்தனை வருஷம் செஞ்சுட்டு இருப்பாங்க? இதனால என் மக்கள் எந்த விதத்துல வந்து பயனடைகிறாங்கன்றது எனக்கு புரியல. சாதாரண விஷயம், இவர் வந்து ஒரு பேரனுக்கு பொறுப்பு போட்டாரு, அதை ஒத்துக்க முடியல அன்புமணியால. அதுல இருந்து அவர் அந்த பொறுப்புல இருந்து எடுத்துட்டாரு அவரு. அது ஒத்துக்க முடியாம இன்னைக்கு வந்து பாட்டில தூக்கி அடிக்கிறாருன்னு சொல்றாரு, மைக்க தூக்கி டேபிள் அடிக்கிறாருன்னு சொல்றாரு, பொதுக்குழுல டேபிள் தூக்கி மைக் அடிச்சாருன்னு சொல்றாரு. ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு ஒரு குழு வச்சாங்க. ஒழுங்கு நடவடிக்கை குழுல 16 குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க. அந்த 16 குற்றச்சாட்டுக்குமே இந்த நடவடிக்கையும் நேற்று ராமதாஸ் அவர்கள் எடுக்கல பொதுக்குழுல. இதே ஒரு சின்ன அந்த 16 குற்றச்சாட்டுல ஒரு குற்றச்சாட்டு யாராவது ஒருத்தர் ஐயா ஜிகேமணி அவர்களோ இல்ல சேலம் அருளானோ இல்ல கணேஷ்குமார் எம்எல்ஏ அவர்களோ யாராவது ஒருத்தர் அந்த குற்றச்சாட்டை செஞ்சிருந்தா கட்சி விட்டு நீக்கி இருப்பாங்க. இன்னொரு உதாரணம், வக்கீல் பாலு அவர்கள் வந்து ஐயான்னு சொல்லாம ராமதாஸ் ஒரு பிரஸ் மீட் சொல்றாரு. அதுக்கு அவர் அடிப்படை உறுப்புல இருந்து எடுத்துட்டாங்க. உங்களுக்குள்ள அவங்களை பைத்தியம் சொல்லி பைத்தியக்கார பட்டம் கட்டுறாரு. அவருக்கு வந்து புத்தி சாதனை சரியில்லைன்னு சொல்றாரு, குழந்தைன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் இன்னும் கட்சி விட்டு நீக்கல? அப்ப யாரை ஏமாத்த இந்த நாடகம் போடுறீங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து? என் மக்கள் இதனால என்ன பயனடைறாங்க? இவங்க ரெண்டு பேரும் போடுற சண்டைனால என் சமுதாய மக்கள் இன்னும் சீரழிவு பாதை நோக்கி தான் போறாங்க. அப்பாவும் பிள்ளையும் அடிச்சுக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு அவங்க கீழே இருக்க பொறுப்பாளர் இப்ப ராமதாஸ் அவர்கள் பின்னாடி ஒரு 10 பொறுப்பாளர் இருக்காங்க, அன்புமணி அவர்கள் பின்னாடி ஒரு 10 பொறுப்பாளர் இருக்காங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் அடிச்சுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மேடையில் பேசிக்கிற மாதிரி தனித்தனியா பொதுக்குழு போடுறது, நான் வந்து இந்த எலெக்ஷன் வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் டிராமா போடுறோம், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணாக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கை கோத்துட்டு போயிடுவாங்க. ஆனா ஏன் மக்கள் என்ன ஆவாங்க? ஏன் மக்கள் அடிச்சுட்டு நிக்கிறவன் நாளைக்கு வந்து ஒரே தொகுதிக்குள்ள ஒரே கிராமத்துக்குள்ள எதுவுமே பண்ண முடியாம அவங்க முரணாதான் நிக்கணும்.